வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கை கிரகங்களால் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு தாள்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு எளிதாக இருக்காது. ஒரு சிலருக்கு வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்யும். சில நேரம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சில நேரம் ஆபத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த வகையில் இப்போ ஜூன் மாதத்தில் கிரகங்கள் அமைப்புகள் படி பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. அந்த மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி நிகழும், அதை நீங்கள் எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முக்கிய தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாருக்கு சொல்ல போகிறேன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வாழ்க்கைக்கும் கிரகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் A to Z எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்கும், அதே கிரகங்களால் நமக்கு ஆபத்தும் இருக்கும். அதனால் கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தால் நம்மளோட ராசிக்கு நல்லது நடக்கும். அந்த வகையில் ஜூனில் பல கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனோட அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறுது. அதில் உங்கள் ராசிக்கு எப்படியெல்லாம் தலையெழுத்து மாறும், எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, முதல்ல உங்களுக்கு என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிடுறேன். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிற விரிவான பலன்களை சொல்ல போகிறேன். அதோடு மெயினாக உங்கள் ராசிக்கு பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2026 கிரகங்களால் எப்படி இருக்கோ, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். அதுவும் வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் இதில் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி உங்களுக்கு மாற்றம் ஏற்படும், இதில் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். வாங்க விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன் பகவான் மிதுனம் கடக ராசிலையும் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்திலையும் சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். இப்படி இந்த முக்கியமான கிரக பயிற்சிகளாலும் கிரக சேர்க்கையாலும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது. ஆனால் ஒரு சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதில் உங்கள் ராசிக்கு கவனமாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேசம் முதல் மீன வரையும் 12 ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் இந்த ஜூனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக சேர்க்கையால் இப்படி கிடைக்கும் என்பது பொதுவாக குறிப்பிடப்படுது. அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பொதுவாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். பொதுவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பலன்கள் டீப்பாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரம்பம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கு நல்லதாக அமையும். ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மாதத்தில் ஆரம்பத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் துணை உங்களை ஏமாற்றலாம், அதில் கவனமாக இருக்கணும். உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். எந்த வேலையை செய்தாலும் வெற்றி பெற நேரம் மற்றும் சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும்.
அதோடு மற்றவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துவது அவசியம். வியாபாரத்தில் லாபம் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் வியாபார சம்பந்தப்பட்ட முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். இல்லையென்றால் பெரிய நஷ்டம் உங்களுக்கு வரும். அதோடு பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும்போது கவனமாக இருங்க. அடிப்படை வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கடினமாக உழைக்க வேண்டும். அப்போ தான் மாத இறுதியில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. காதல் உறவு வலுவடையும். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்வீங்க. ஸோ செலவு செய்யறதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண பற்றாக்குறையை தவிர்க்கலாம். ஸோ பண பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் செலவை கம்மி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் பொதுவாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலன். இப்போ உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கிரகநிலை எப்படி இப்போ இந்த ஜூனில் அமைந்திருக்குங்கிறத சொல்லிடுறேன். ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசிஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு டீப்பாக பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய குணமுடையவர் என்று சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் கூட மனநிறைவு உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். ஸோ அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கென ஒரு தனி இதை அமைச்சிக்கிட்டு செயல்படுவது தான் நல்லது. அடுத்த ஒரு பேச்சை கேட்பதை தயவு செய்து குறைத்துக்குங்க. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. அப்போதான் எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறது தடுக்க முடியும். திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம். அதோடு வாகனங்களில் செலவும் ஏற்படும். நண்பர்களிடமிருந்து பிரிவு, உடல் சோர்வு உண்டாகும். இந்த டைம் நிறைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்ங்கிறத புரிந்துக்குங்க. அதோடு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா போட்டிகள் நீங்கி விரக்தி அடையும். பொருட்களை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமோடு பழகுவது நல்லது. இதுதான் உங்களுக்கு டீப்பாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இதற்கேற்பலாம் நீங்கள் நடந்துக்கணும். என்ன நண்பர்களே, சுவாரஸ்யமாக உங்கள் ராசிக்கு எப்படி கிரகத்தால் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.